It was not set aside இந்த கேஸ்ல. சாரி, இதுல சரியா தெரிய மாட்டேங்குது. இந்த கலருக்கு போயிட்டே போட்டுக்கலாம். தெரியல. தெரியுதா பின்னாடி சார்? ப்ளீஸ். தெரியல? தெரியுது. ஓகே ஓகே. சோ இந்த ஜட்ஜ்மெண்ட் எத்தனை பேருக்கு நமக்கு தெரியும் அப்படின்னு தெரியல. நம்ம ஜூனியர் ஆஃபீஸர்ஸ், SHOs எவ்வளவு தெரியுது இல்ல. இனிமேல் ஒரு மேஜிஸ்ட்ரேட் ஆர் தி முனிசிப் அல்லது ஒரு ஜட்ஜ், டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் யாராவது ஒரு கிரிமினல் கேஸ்ல while they are serving, while they are discharging duty, ஏதாவது ஒரு கிரிமினல் ஆஃபென்ஸ்ல மேபி ஒரு ரேப் கேஸா கூட இருக்கலாம், அல்லது பிரைப் பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் கூட இருக்கலாம். இந்த சுப்ரீம் கோர்ட் சொன்னதே அந்த கேஸ் தான். காமினி ஜெய்ஸ்வால் சொன்னதே பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல வந்த ஒரு ஜட்மெண்ட் தான். பிரையர் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் எஃப்ஐஆரே போடணும் என்று சொல்லிவிட்டாங்க இந்த கேஸ்ல. சோ ஒரு பிரிவிலேஜஸ் ரிகார்டிங் தி மேஜிஸ்ட்ரேட் ஆர் தி ஜுடிஷியரி. வேற யாருக்காவது பிரிவிலேஜ் இருக்கா? ஓகே, ஹைகோர்ட் ஜட்ஜஸ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ். ஆனா சிஜேஐ பொறுத்த மட்டில் நத்திங். அவர் மேல என்ன கம்ப்ளைண்ட் தான் நோ எஃப்ஐஆர். ஒன்லி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவங்க பெர்மிஷன் கொடுத்தால் மட்டும்தான் என்கொயரி ஏதாவது ஒரு கமிட்டி போட முடியும். தென் இம்பீச்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ் அதெல்லாம் இருக்குது. அதர்வைஸ் அவர் தான் மற்றவங்களை காப்பாற்றக்கூடியவர். ஏதாவது அவர் பெர்மிஷன் கொடுக்கணும். ஒரு ஜட்ஜ் மேல ஏதாவது பண்ணணும்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா has to give mandatory sanction for prosecution only after consulting the CJI. அவர் பெர்மிஷன் தரணும். அப்படிங்கிற மாதிரி சிச்சுவேஷன் இருக்குது. இஸ் தேர் எனி அதர் பர்சனாலிட்டி who is having a special privilege அப்படின்னா ஏற்கனவே நீங்க சார்லா சொன்னீங்க, ஒரு மத்திய அமைச்சர் பதவியில் இருக்கும் பொழுது ஒரு குற்றம் பண்ணிட்டாங்க, அல்ல ஒரு மாநில அமைச்சர் ஒரு குற்றம் பண்ணிட்டாங்க, அரசு உள்ள போடலாமா? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட், ஹோம் மினிஸ்டர் அப்படின்னா நமக்கு சீஃப் அவர் தான். அவர் ஒயில் ஹீஸ் இன் ஆபீஸ் ஏதாவது ஒரு கிரைம் பண்ணிட்டாருன்னா நம்மளால பிடிக்க முடியுமா, எஃப்ஐஆர் போட முடியுமா, அரெஸ்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு வேணும். போலீஸுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தெளிவு வரணும். இதுல ஆஸ் பர் ஆர்டிகல் 105 of the Constitution of India, the MPs of the Lok Sabha and the Rajya Sabha, that means the central ministers also, அவங்க MP தானே, for anything said or done in the floor of the premises, they are not liable, they are privileged. For anything said or done, they are privileged. Original interpretation எப்படின்னா, சப்போஸ் ஒரு லா எனாக்ட் பண்ற பில் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, பிரச்சனை வருது, சேர ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்க, ஒரு எம்பி அடிக்கிறாரு, இன்னொரு எம்பி அடிபட்டு செத்து போயிட்டார், மண்டையில் இருந்தா கூட லோக்கல் போலீஸ்ல அந்த அடிபட்ட நபர் இப்பெல்லாம் லைவ் டெலிகாஸ்ட் இருக்குது, பார்த்துட்டு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா the police may be able to register a case அப்படின்னா no, ஆர்டிகல் 105ல totally banned unless the complaint is preferred by the speaker of the Lok Sabha or the chairman of the Rajya Sabha. அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும்தான் நீங்க you may take cognizance, otherwise no FIR, no nothing. நல்லாவே உங்களுக்கு தெரியும், 1989ல தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து பார்த்திருப்பீங்க, ஆர்டிகல் 194, ஆர்டிகல் 105 deals with the parliament, ஆர்டிகல் 194 deals with the state legislatures, MLAs and MLCs. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, for anything said or done in the floor of the parliament, they are totally privileged unless the complaint is preferred by the speaker of the Rajya Sabha or the Lok Sabha, chairman of the Rajya Sabha or speaker of the Lok Sabha. அப்படி இல்லாம பார்லிமெண்ட் வளாகத்திற்கு வெளியே வந்து ஒரு மந்திரி, ஒரு மினிஸ்டர் ஆர் ஒரு எம்பி commits any crime அப்படின்னா the police is very well vested with all the powers to register a case, conduct investigation, arrest such a person, provided if the parliament is in session, the police should not prevent them from exercising their rightful lawful duty. லா எனாக்ட் பண்ண போறாங்க, முக்கியமான மேட்டர், அதை நீங்க தடுக்க கூடாது. அப்போ when the parliament is in session, if an MP who is involved in a criminal case is to be arrested, you are supposed to seek prior permission from the speaker or the chairman of the concerned house. அவங்ககிட்ட வாங்கிட்டு தான் நீங்க பண்ணணும். If the parliament is not in session, வெளியே வந்து ஒரு கிரைம் பண்றாங்க, ஒரு ரேப் பண்ணிட்டாரு, ஒருத்தர் வெட்டிட்டாங்க, வெள்ளத்திற்கு கரப்ஷன் ஆக்ட்ல ஏதாவது ஒன்று பண்ணிட்டாங்கன்னா நல்ல எஃப்ஐஆர் போடலாம். As per article 105 of the Constitution of India, நல்ல எஃப்ஐஆர் போடலாம், விசாரிக்கலாம், அரெஸ்ட் பண்ணலாம். பட் வெளியே பண்ண அஃபென்ஸுக்கு நீங்க அரெஸ்ட் பண்ணும்போது, பார்லிமெண்ட்டுக்கு வெளியே பண்ண அஃபென்ஸுக்கு பார்லிமெண்ட் நடக்கல அப்படின்னா அரெஸ்ட் பண்ணிட்டு within 24 hours you are supposed to inform the speaker of the Lok Sabha or the chairman of the Rajya Sabha. Otherwise பார்லிமெண்ட் நடந்ததுன்னா with the permission தான் நீங்க பண்ண முடியும். நான் முதலே சொன்னேன்.
This is with regard to the MPs, central ministers, as to Article 105. Then Article, the rule is சொல்லுது. Then Article 194, same அப்படியே தான், அதே privileges to the state legislatures. MLAs ஏதாவது வெளியே அசம்பிளிக்கு வெளியே வந்து ஏதாவது தப்பு பண்ணிருந்தாங்கன்னா அரெஸ்ட் பண்ணலாம், இன்வெஸ்டிகேட் பண்ணலாம், அரெஸ்ட் பண்ணலாம். பட் அசம்பிளி நடக்காம இருந்தால் அரெஸ்ட் பண்ணிட்டு within 24 hours இன்ஃபார்ம் பண்ணணும் ஸ்பீக்கருக்கு. அசம்பிளி நடந்து கொண்டிருந்தால் with the permission of the speaker only நம்ம பண்ணணும் அப்படின்னு இருக்கு. ஓகே, இதுல முக்கியமான கேஸ் இப்ப நீங்க லேட்டஸ்டா பார்த்திருப்பீங்க. ஒரு MP MLAs for anything said or done in the floor of the parliament or the assembly, they are specially privileged. They cannot be prosecuted unless the complaint is referred by the speaker of the concerned house. அப்படின்னா பணம் வாங்கிக்கிறாங்க எம்பிஸ் ஓட்டு போடுறதுக்கு. 1991 PV நரசிம்ம ராவ் கவர்மெண்ட் இருக்கும்போது JMM MPs, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா MPs were bribed. எதுக்கு? நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனுக்கு எகென்ஸ்டா PV நரசிம்ம ராவ் தென் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவுக்கு எகென்ஸ்டா நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வருது. அதுல நீங்க எகென்ஸ்டா ஓட்டு போட்டு என்ன கவர்மெண்ட்டை காப்பாத்துங்கன்னு சொல்லி லஞ்சம் கொடுத்தா சொல்லி ஒரு வழக்கு வந்தது. 1998ல அந்த வழக்குல ஓகே அது அடுத்து வரணும். அந்த வழக்குல என்ன சொன்னாங்கன்னா, இந்த கேஸ் PV நரசிம்மா வெர்சஸ் ஸ்டேட். இந்த வழக்குல என்ன சொன்னாங்கன்னா, they are very well protected under Article 105 Clause 2. They have acted in the capacity as MPs only. அதனால ஓட்டுக்காக பணம் வாங்கிட்டு இங்க பார்லிமெண்ட்ல வந்து ஓட்டு போட்டாலும் போடாட்டாலும் பிரிவிலேஜ் இருக்கு அவங்களுக்கு, அவங்க மேல யூ cannot take any criminal action என்று சொல்லிவிட்டார்கள் இந்த கேஸ்ல. சப்சிக்வென்ட்லி இப்ப லேட்டஸ்டா இப்ப நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, இது பெரிய ஒரு இந்த விவாத பொருளாக ஆச்சு. 2-3 கேஸ் போச்சு, 5 மெம்பர் பெஞ்சுக்கு போச்சு, அப்புறம் 7 மெம்பர் பெஞ்ச் லேட்டஸ்ட் மார்ச் 2024ல இந்த கேஸ்ல சீதாஸ்வரன் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா இந்த வழக்கில் எங்க உங்களுக்கு கொடுத்த அந்த பிரிவிலேஜஸ் வந்து இன் ஆர்டர் டு லெஜிஸ்லேட் ஆக்ட்ஸ், சட்டம் இயற்றுவதற்காக கொடுக்கப்பட்ட பிரிவிலேஜ். லஞ்சம் வாங்குறது இல்ல, சட்டம் இயற்றுவதற்காக உள்ள பிரிவிலேஜா? யுவர் இம்யூனிட்டி ஆர் தி பிரிவிலேஜஸ் டஸ் நாட் எக்ஸ்டெண்ட் டு getting bribe whether outside or inside the parliament. You are liable அப்படின்னு இப்ப கொடுத்துட்டாங்க. இந்த இப்போ லேட்டஸ்ட் இந்த கேஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த கேஸ்ல ஸ்டேட் ஆஃப் கேரளா வெர்சஸ் அஜித், இந்த கேஸ் முக்கியமான ஒரு கேஸ். இங்க கேரளாவில் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க. பைனான்ஸ் மினிஸ்டர் தாக்கல் பண்ண வரும்போது எதிர்கட்சிகள் எல்லாமே சேர்ந்து தாக்கல் பண்ணக்கூடாது அப்படின்னு அஜிடேட் பண்ணி ப்ரொடெஸ்ட் பண்ணி பெஞ்சை உடைச்சாங்க, மைக்கை உடைச்சாங்க, கம்ப்யூட்டர் எல்லாம் உடைச்சு போட்டாங்க. This act was done in the floor of the assembly. அப்ப police cannot take any cognizance. ஆனால் the speaker of the house, they have preferred a complaint. He has preferred a complaint to the local police. So a case was registered against all those opposition MLAs. 3 months CJM எர்ணாகுளம் அவருக்கு போச்சு இந்த கேஸ். அவரு விசாரிச்சுக்கிறார், சார்ஜ் ஷீட் போட்டாங்க. சார்ஜ் ஷீட்டையும் வாஸ் டேக்கன் டு காக்னிசன்ஸ், எடுத்துட்டாங்க. அதை விசாரணைக்கு உகந்ததாக எடுத்துக்கொண்டார். டக்குன்னு எலெக்ஷன் வந்தது, அப்படியே ஆட்சி மாறிச்சு. யாரெல்லாம் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களோ அவங்களே இப்ப ஆளுங்கட்சி MLAs, ஆளுங்கட்சி மந்திரிகள். உடனே என்ன பண்ணாங்க, ஒரு ஜிஓ பாஸ் பண்ணி we are withdrawing the case on public interest என்று சொல்லி CJM எர்ணாகுளம் கோர்ட்ல ஃபைல் பண்ணாங்க கேரளா கவர்மெண்ட். CJM எர்ணாகுளம் வந்து கொஞ்சம் தைரியமான ஆள் போல் இருக்கு. ஏங்க உங்களுக்கு ஆர்டிகல் 194ல கொடுத்த பிரிவிலேஜஸ் only for the purpose of enacting law. It is not to cause damages to public properties. உங்களுக்கு யார் அந்த அளவு கொடுத்தது? It's a criminal offense. Your privileges does not extend to criminal offenses, committing criminal offenses for causing damages to public property. You are liable. I cannot entertain your petition. Withdraw பண்ண முடியாது. I will take cognizance சொல்லிட்டார். They went to high court. high courtல சொன்னாங்க, எங்க அவர் நல்லவனா சொல்லிருக்காரு, தப்பா வந்து சொல்லலையே. We affirm the order passed by the CJM எர்ணாகுளம் அப்படி சொல்லிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் போனாங்க. சுப்ரீம் கோர்ட்ல இந்த கேஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா வெர்சஸ் அஜித் 2021ல சுப்ரீம் கோர்ட்
affirmed the decisions of the CJM and High Court. Case prosecution அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ லேட்டஸ்டா அந்த கேஸ் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இது PV நரசிம்மா இந்த கேஸ் உங்களுக்கு தெரியும் privileges. இப்போ லேட்டஸ்டா your privileges for enacting law in the parliament does not extend to receiving money for the purpose of asking questions against a particular individual என்று சொல்லி மொய்த்ரா இந்த கேஸ்ல லேட்டஸ்டா இப்போ ஜட்மெண்ட் கொடுத்து சிபிஐ என்கொயரி ஆர்டர் பண்ணிட்டாங்க. இட் வாஸ் நாட் ஸ்டே. So this is with regard to the privileges enjoyed by the parliamentarians. Finally, section 160 CRPC புதுசா இப்போ நமக்கு எல்லாமே தெரியும். 154 to 176 CRPC deals with investigation. புது பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதால 173 to 195 CRP இது அந்த BNSS அதுல வருது எல்லாமே. அதுல 179 இப்போ 160 CRPC என்பது கரஸ்பாண்டிங் புது செக்ஷன் வந்து 179 BNSS. அதுல என்ன சொல்றாங்க 160ல சப்போஸ் ஒரு கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கோம், நம்ம FIR போட்டிருக்கோம், ஒரு மர்டர் கேஸ் ஆர் ரேப் கேஸ் போட்டிருக்கோம். தி போலீஸ் ஆபீசர்ஸ் அண்டர் செக்ஷன் 160 CRPC are empowered to issue summons to the witnesses, those who are acquainted with the facts of the case. அவங்கள வந்து எங்க போலீஸ் ஸ்டேஷன்ல அப்பியறாங்க, நாங்க விசாரிக்கணும் சொல்லி they are empowered to issue summons. அந்த போலீஸ் ஸ்டேஷன் லிமிட் ஆர் அட்ஜாயினிங் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ல கூட விட்னஸ் எங்க போலீஸ் ஸ்டேஷன்ல அப்பியரலாம் என்று ஒரு இது கொடுத்திருக்காங்க. ஆனால் ஆஃப்டர் திஸ் நிர்பயா கேஸ் in 2013, after the Criminal Law Amendment Act 2013 was brought in, they have amended this section 160 CRPC. Now summon issue பண்ணனும்னா a male நீங்க அதுல summon issue பண்ணலாம், provided என்று ஒரு provision கொண்டு வந்து a male who has not completed 15 years of age, a male who has completed 65 years of age, a woman of any age, or a physically mentally disabled person of any age shall not be called to police station for the purpose of interrogation or examination in connection with any criminal case. The police officer, the investigating officer is bound to go to their residence or place of their choice. இது பெரிய ஒரு பிரிவிலேஜஸ். ஆனால் புதுசாக வந்த பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா என்ற இந்த சட்டத்தில் செக்ஷன் 179 BNSS ஒரு சின்ன ஒரு அமெண்ட்மென்ட் மாற்றம் கொண்டு வந்தார்கள். நமக்கெல்லாம் வசதியா a male who has not completed 15 years of age shall not be called to police station. நீங்க தான் போய் விசாரிக்கணும். a male who has completed 65 years of age shall not be called to police station. நீங்க தான் சாட்சி என்று விசாரிக்கணும். அக்யூஸ் இல்ல. அக்யூஸா இருந்தா செக்ஷன் 41 கேபிட்டல் A CRPC ல நோட்டீஸ் ஆஃப் அப்பியரன்ஸ் இது பண்ணி நீங்க வர சொல்லி நல்லா விசாரிக்கலாம், தேவைப்பட்டால் அரெஸ்ட் பண்ணலாம். இது வந்து ஒன்லி விட்னஸ். நீங்க பாத்தீங்கல்ல மாடல், நீங்க கண்ணால பார்த்து சாட்சி வாங்க சாட்சி சொல்ல முடியாது, நம்ம தான் போய் அங்க விசாரிக்கணும். ஆனால் புதுசா வந்து வரக்கூடிய சட்டத்தில் செக்ஷன் 179 CRPC ல a male who has completed 60 years of age shall not be called to police station மாத்திட்டாங்க, அமெண்ட்மென்ட் தான் இப்போ புது அமெண்ட்மென்ட். அதே மாதிரி if a person is found to be with the acute illness shall not be called to police station, நீங்க தான் போய் அங்க விசாரிக்கணும் என்று சொல்லி ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்க. சரி, செக்ஷன் 160 ல ஒரு mandate shall not be called to police station. இந்த நபர்களை privileges given, some police officer violated this mandate, whether he is liable அல்லது டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் ஒரு சார்ஜ் கொடுக்கலாமா? அதுக்கும் கிரிமினல் அமெண்ட்மென்ட் ஆக்ட் 2013 லயே செக்ஷன் 166 கேபிட்டல் A IPC னு ஒரு செக்ஷனை கொண்டாந்தாங்க. இந்த மாதிரி ஒரு சாட்சியை எங்க வச்சு நீங்க விசாரிக்கணும்னு மேண்டேட் பண்ணிருக்காங்களோ அதை கடைபிடிக்காமல் நீங்க தவறினால், ஒரு சட்டத்தில் இப்படித்தான் விசாரணை செய்ய வேண்டும், இவர்தான் வாக்குமூலத்தை பதிவு செய்ய வேண்டும் என்று ஒரு டைரக்ஷன் இருந்தால் அதை நீங்கள் மாற்றினால், நாட் ஓன்லி ஃபார் தி போலீஸ் ஆபீசர்ஸ், ஈவன் ஃபார் தி ரெவன்யூ அத்தாரிட்டிஸ் எல்லாத்துக்குமே உள்ளது, பப்ளிக் சர்வன்ட்ஸ் அல்லது ரேப் கேஸ். இப்ப நமக்கு செக்ஷன் 376 ரேப் கேஸ் இருக்கு. 376 1, 2, 376A, 376AB, 376B, 376C, 376D, DA, DB, E அப்படின்னு எல்லாம் கொண்டு வந்தோம்.
இப்ப எல்லாத்துக்கும் புதுசா வரக்கூடிய பாரதிய நியாய சங்கீதால செக்ஷன் 63 to 76 ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு செக்ஷன். இப்ப நீங்க 376 சொல்றத இனிமேல் 63 அப்படிதான் சொல்ல முடியும். 420 சொல்லுவோம் நம்ம உலகத்துல சினிமா கூட சொல்லுவாங்க, சரியான 420 அப்படிம்பாங்க. சீட்டிங் நமக்கு தெரியும். இனிமேல் 369. 301 மாடர்ன் தெரியும். இனிமேல் 101 எல்லாம் மாத்திட்டாங்க. இப்போ வெதர் இந்த மாதிரி செக்ஷன் 160 சிஆர்பிசி சொன்ன மேண்டேட்டை மீறினீங்கன்னா என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னா 166 சிஆர்பிசில 166 ஏ ஐபிசில லேட்டஸ்டா இந்த அமெண்ட்மெண்ட் வந்து 179 அதுல வந்து 60 இயர்ஸ் பிளஸ் அக்யூட் இல்னஸ் ரெண்டுமே ஆட் பண்ணிருக்காங்க. இவங்களையும் கூடக்கூடாது போலீஸ் ஸ்டேஷன் என்று சொல்லி வந்து விட்டது. இப்போ இங்க பாருங்க, இந்த மாதிரி 166 ஏ ஐபிசில இதை மீறினால் 166 நமக்கு வந்து 160 சிஆர்பிசி சொல்லப்பட்ட ஒரு மேண்டேட், அதை மீறினால் லயபிலிட்டி செக்ஷன் 160 ஏ பப்ளிசிட்டி பர்சனல் பண்ணலாம். பனிஷ்மெண்ட் வந்து not less than 6 months, may extend up to 2 years and it is cognizable. நம்மளால எஃப்ஐஆர் போட முடியும். நிறைய பேருக்கு தெரியாது. ஜுடிஷியல் அகாடமியில போய் நிறைய கிளாஸ் எடுக்கும்போது நான் இதை மட்டும் கொஞ்சம் மறைவா சொல்லவே மாட்டேன், போலீஸ் ஆஃபீஸர் நிறைய மாட்டிக்குவாங்க சொல்லிட்டு. இது ஒரு மோசமான ஒரு விஷயம். இது வந்துருச்சு, புது செக்ஷன்லயும் இருக்கு. இதே இது கொண்டாந்தாங்க 179 சொல்லி கொண்டாந்தாங்க கிளீனா. இது வரைக்கும் சில certain persons are given total immunity. Number 1, President of India and the governors of all the states are immune from arrest and criminal prosecution totally as per Article 361 of the Constitution of India. Number 1. Number 2, as per Section 82 of the Indian Penal Code, a person who has not completed 7 years of age is totally has got immunity, against whom we will not be able to launch any criminal prosecution. Number 3, all the diplomatic agents are given total immunity from arrest and criminal prosecution, even when they commit a crime in India. பண்ண முடியாது. 3, then the judges of the High Court and Supreme Court and the other officers of the judiciary are given certain special privileges while they are holding their office. Then the parliamentarians, as per Article 105 and 194, they are given certain special privileges. And finally, certain personalities are given certain privileges from appearing in the police station. இப்போ நீங்க இன்னொன்னு போய் பார்த்துட்டீங்க, நம்ம ஹார்பரிங் அக்யூஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கூட இந்தியன் பெனல் கோட் இருக்கு. ஒரு ஹஸ்பண்ட் மர்டர் பண்ணிட்டாரு, ஒய்ஃப் வந்து கூட இருக்கிறாங்க. ஹஸ்பண்ட் வீட்டுக்குள்ள சேர்க்காம இருக்க முடியுமா? இல்ல மேட்ரிமோனியல் ரிலேஷன்ஷிப்பே பிரேக் ஆயிரும். இந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப வீட்டில் ஒளிச்சு வச்சிருந்தாலும், ஒய்ஃப வந்து ஹஸ்பண்ட ஒளிச்சு வச்சிருந்தாலும் ப்ரொவிஷனல்ல எக்ஸம்ப்டட், ஹார்பரிங் அப்படிங்கிறாங்கல அவங்க வராது என்று சொல்லி சிலது கொடுத்திருக்காங்க. ஒரு இது வச்சு நிறைய விஷயங்கள் பேச முடியும், ஆனா டைம்ல இல்ல, அந்த அளவுக்கு இல்ல. ஓரளவுக்கு ஒரு சின்ன ஒரு லைஃப் கொடுக்கலாம் தான் பார்த்தேன். My aim was to give at least an ounce of gold to you. My aim was to give at least an ounce of gold to you. But to get an ounce of gold, I have to dig out tons and tons of dirt. Then only I will be able to get an ounce of gold. But I am very much confident that I would have given at least a quarter of an ounce of quarter na Kallakurichi illa quarter of an ounce of gold to you. Thank you very much, my dear respected officers. Thank you very much. So, any questions, sir? Profound, very elaborate, very detailed exposition. Thank you so much. Wonderful job. 2 points I want to make. Yes, sir. The governor was to be called as a witness. Yaar? A governor was to be called as a witness in a case. A governor was to be called as a witness in a case. Governor and the president, while they are holding their office, they are not answerable to any court in India. That's what I want to say. I was investigating Bobo's case. Oh. The governor speaking, Bhatnagar was to be called as a witness. He had to resign and come. He was asked to resign for he came. Yes. Number 2, Lieutenant Governor Pondicherry gives the sanction for prosecution in a particular case. So he is sanctioning authority. The decision cannot be questioned. No, decision can be questioned. Decision can be questioned. Unless there is a malified intention or miscarriage of justice. You are given approval as sanction. But if you are sanctioned, he has sanctioned the prosecution. Question is whether he has applied his mind or not. Correct. He was to be called in the court of law.
He is still governor, he is lieutenant governor there. கவர்னர் வந்து வர மாட்டாரு. கண்டிப்பா அங்க உள்ள செக்ரட்டரி யாராவது தான் ஆன் பிஹாஃப் ஆஃப் தி கவர்னர் இங்க பண்ணுவாங்க. கவர்னர் வந்து போட்டு வர முடியாது. He need not appear. There are judgments, sir. Yes, sir. Sir, ஏதோ சொன்னீங்க சார். You're talking of prosecution. Sir. Is there any prohibition on it? Please distinguish between investigation and prosecution. There is only prohibition on prosecution as per what you're talking about. Where is the prohibition on investigation? பட் அந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல சொன்ன அந்த கேஸ்ல எதுவுமே இன்வெஸ்டிகேஷனே பண்ணக்கூடாதுன்னு I'm talking right from the president, governor, whatever you're talking, Supreme Court has talked about certain things. But all the time they are only talking of prohibition and prosecution. இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ப்ராசிக்யூஷன் ஜெனரல் டேர்ம்ல சொல்லிட்டு No, it's not a general term. இல்ல சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு தி பிரையர் பெர்மிஷன் ஆஃப் தி சிஜே இஸ் எ மஸ்ட் அப்படி சொல்லிட்டாங்க. Well, in which case? All cases. சரி இப்போ இல்ல I'm talking of governor also. Why is the prohibition on investigation? எஸ் இது கவர்னர் இருக்கும்போது ஒன்னு பண்ணிட்டோம்னா unless he resigns from the post or recalled by the government of India straight away we cannot commit any promotion. You are interpreting it in your laws which you have shown. Nowhere. Sir, interpretation வந்து it differs as per if the present interpretation பண்ணக்கூடாதுன்னு ஒரு தான் இருக்கு. மேபி நீங்க சால்சமா கரெக்டா இருக்கலாம், இன்டர்பிரேஷன் வரலாம். But in another they have given if governor wants to give evidence or something On his own. on his own. No problem. No problem. On his own he can appear. Yes, sir. Serving officer. If a serving officer is accused of rape within the Rajbhavan, Within the Rajbhavan. can the governor take the plea that I cannot be prosecuted? இல்ல இல்ல நீங்க சொல்றதுக்கு கவர்னர் சொல்றீங்களா சம் ஆபீசர் ஆஃப் தி ராஜ்பவன் சொல்றீங்களா? The governor is accused Yes, yes. of raping a lady employee of the Rajbhavan. And he has taken the plea that as a governor, he has not said anything about it is true or false. He is taking the plea that as a governor, I cannot be prosecuted. Yes. Yes, correct. ஒன்னும் பண்ண முடியாது unless he resigns from the As post long or as he is a governor, governor you cannot, sir. even his official acts Article- which may tend to invite any prosecution or his own personal acts which Yes. is he cannot be prosecuted for that. As long as he is in He has to be recalled by the government of India or he has to resign the post. Yes. So you may remember when there was a lot of problem in the district.